ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 மினிட்ஸ் சட்னி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இட்லி ஊற்றி வச்சுட்டு கூட இந்த சட்னியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நான் தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். தக்காளி 4 பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வணங்கி வரணும். சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 5 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்தியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வணங்கி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும். இதில் கொஞ்சமாக நான் இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்பயும் போல் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான 2 மினிட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.